வாரத்தோடைய நாங்க ரெடி நீங்க ரெடியாக்கு கயல் குடும்பம் and புது வசந்தம் குடும்பம் வந்திருக்காங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஆனா பூஜிதா, என்ன நம்ம ஸ்டேஜ்ல பார்த்தா நிறைய எம்ஜிஆர், நிறைய சிவாஜி, நிறைய சரோஜா தேவி எல்லாம் நிறைய இருக்காங்களே. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கெட்டப்ல இருக்காங்க. நம்ம எல்லாருமே கடந்த காலத்துக்கே போக போறோம் அப்படிங்கிற மாதிரி ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட் தான் இந்த வாரத்தோடைய நாங்க ரெடி நீங்க ரெடியால. ஓகே, சோ இப்போ இவங்க கெட்டப்ல வந்திருக்காங்க. பட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து கயல். கோபால், வாயை மூடுங்க கோபால். அருமையா இருக்கு. என்ன எம்ஜிஆர் சார், கம் ஆன். அப்படியே இந்த பக்கம் திரும்பினா வாவ். நாங்க ரெடி நீங்க ரெடில என்ன பண்ண போறீங்க? என்ன பார்த்தாலே தெரியல, நான் ஆட வந்திருக்கேன். தேவிப்ரியா மேம், மனோரமா நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. யா, Thank you டா, thank you. நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய இருக்கையில் போய் அமரலாம். தேங்க்யூ. சோ நம்ம ஷோவை ஜட்ஜ் பண்ற ஜட்ஜஸ் எந்த மாதிரி கெட்டப்ல வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாக்க. So let's welcome pillar of the show கனிஹா மேம் along with இந்த வாரம் ரொம்ப அழகா ஜட்ஜ் பண்ண வராங்க gorgeous இனியா மேம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைவீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைவீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி. மேம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டு. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் வந்திருக்கீங்க. இங்கேயும் நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட்ல காஸ்டியூம்லாம் போட்டிருக்கோம். எஸ், எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள நிறைய சீக்வன்சஸ், நிறைய சாங்ஸ், அழகான கான்செப்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு see ஆல் த லவ்லி ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு போத் த டீம். அண்ட் கனிஹா மேம் எப்படி இருக்கு மேம் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு நினைக்கிறப்போ? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருக்கு தான் பிடிக்காது நாஸ்டால்ஜியா? அண்ட் அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள், பாட்டுகள் எல்லாமே இட்ஸ் லைக் நமக்கு வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் ரெண்டு குடும்பங்களும். ஸோ ஐம் ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ. ப்ளீஸ் டேக் யூர் சீட். நாங்க ரெடி நீங்க ரெடியால ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆட ரெடியா. புது வசந்தம் குடும்பம் தான் ஆடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. யார் ஆட போறாங்க வேலு? நம்ம பக்கம் வந்து செல்வி அண்ட் கீர்த்தி. லெட்ஸ் வெல்கம் செல்வி அண்ட் கீர்த்தி. அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். தினம் நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே.
ஓ ரசிக்கும் சீமானே ஓ ரசிக்கும் சீமானே வா ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம் ஓஹோ கனிஹா மேம் சொல்லுங்க எப்படி இருந்தது நம்ம செல்வி அண்ட் கீர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ்? செல்வி அண்ட் கீர்த்தி ரொம்ப அழகா இருந்தது, அம்சமா இருந்தது பார்க்க. ஐயோ, த காஸ்டியூம்ஸ் செட்டப் எல்லாமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் வெரி வெரி கிரேஸ்ஃபுல். அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணது யூ ஸ்டார்டட் வித் அ பேங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது. வெரி கிரேஸ்ஃபுல். சூப்பர். இனியா மேம் சொல்லுங்க எப்படி இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ்? செல்வி அண்ட் கீர்த்தி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது. அண்ட் அந்த சாங்கில் லிரிக்ஸில் சொல்கிற மாதிரியே வந்து இந்த ஜொலிக்கவில்ல, அதே மாதிரி உங்களோட ஜுவல்ஸாக இருக்கட்டும், உங்களோட க்ளோ அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஜொலிக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நைஸ் சாங் செலெக்ஷன், நைஸ் கொரியோகிராஃபி அண்ட் நைஸ் மூமெண்ட்ஸ். தேங்க்யூ. பட் உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு மட்டும் இல்லை பார்க்குற எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, இந்த காலத்தில் இருக்க ஒரு சாங்க்கு நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க? எஸ், எந்த காலமா இருந்தாலும் எங்க டீம் வந்து பின்னி பெடல் எடுப்பாங்க. கரெக்ட்டா? ரெடியா செல்வி? ரெடி. பாட்டு இந்த காலத்து பாட்டு, பட் ஸ்டெப்ஸ் எல்லாமே அந்த காலத்தில் இருக்க ஸ்டெப்ஸ் தான் போடணும். ஓகே? சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே, சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தேன் தானே, ராந்தல் மின்னலிலே ஜொலிப்பேனே, சோம்பல் இல்லாமலே களிப்பேனே, மீண்டும் 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 தோன்றும் நெஞ்சில் தோன்றும் தோன்றும் தோன்றும். அந்த காலம் இந்த காலம் எந்த காலம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஆடுறது பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுதில்ல? செல்வி அண்ட் கீர்த்தி வந்து எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பாங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். செல்வி அண்ட் கீர்த்தி இன் ஆர்டர் ரெடியாக எவ்வளவு தங்கக்கட்டிகள் வாங்க போறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கயல் டீம் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. சோ அவங்களை கூப்பிடலாம். Thank you so much. Thank you கீர்த்தி. Thank you so much செல்வி. Let's welcome Kayal and Elil. பாப்பா மெத்த மாமா என் எல்லில் டூரிஸ்ட் பஸ், என்னடி பாப்பா சொன்னது டூப்பா கண்ணம் சிவந்தது வாடு. மை டியர் பாப்பா காலையில் தோப்பா வாட் அபவுட் த ஹேர் ஆயில், ஈவினிங் பியூட்டி என்னடி டியூட்டி மீட் மீ இன் த போட் மைல். பாப்பா மெத்த மாமா என் லிட்டில் டூரிஸ்ட் பஸ், என்னடி பாப்பா சொன்னது டூப்பா கண்ணம் சிவந்தது வாட் இஸ் திஸ். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். 1 minute. Hook step. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். ஒரு நாள்
ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். நான் கேட்டதிலே உன் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். இனியா மேம் சொல்லுங்க. கயல் அண்ட் எழில், உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லைட்டாக இருந்தாலும் அது ரொம்ப டஃப் ஆக்சுவலி. நமக்கு வந்து எப்போவுமே ஃபாஸ்ட்டாக டான்ஸ் ஆடுறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த நளினமாக வந்து ரொம்ப ஸ்லோவாக அடக்க ஒதுக்கமாக அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து ஆடுறதுன்றது ரொம்ப டஃப். பட் அது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக பண்ணீங்க. அண்ட் ஓவரால் தி சாங் செலெக்ஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கனிஹா மேம் சொல்லுங்க, எப்படி இருந்தது? டூ கியூட். மொத்தமாகவே வைப் வேற லெவலில் இருந்தது. அப்படியே அந்த காலகட்டத்தை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்திட்டீங்க. ஏன்னா கிரேஸுக்கு கிரேஸு அண்ட் டான்ஸுக்கு டான்ஸு, அப்பியரன்ஸ், எவ்ரி திங் லுக் ஸோ பியூட்டிஃபுல், ஆத்தென்டிக்காக இருந்தது. தேங்க்யூ. இவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கூட. ஐயோ கனிகா இனியா 2 பேரும் ரொம்ப அழகாக. இது மம்முட்டி சார் வயசுடா. நம்ம ஆட ரெடியால கயல் எழில் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கமெண்ட்ஸும் வாங்கியாச்சு. எவ்வளவு தங்க கட்டீஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய புது வசந்தம் டீமையும் கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் செல்வி அண்ட் கீர்த்தி. ஆட ரெடியால புது வசந்தம் கயல் குடும்பம் 2 பேருமே ஆடி முடிச்சாச்சு. சோ உங்களுடைய தங்க கட்டிகஸ்ல நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஜட்ஜஸ். புது வசந்தம் குடும்பத்துக்கு எவ்வளவு தங்க கட்டீஸ் அப்படிங்கறத பாத்திரலாம். ஸோ கயல் எவ்வளோ தங்கடிகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? கயல் 20 out of 20. எஸ், சோ ஆட ரெடியால 20க்கு 20 தங்க கட்டிகள் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க கயல் குடும்பம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஓகே, ஸோ அருமையாக போயிட்டு இருக்க நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான கேம் பார்க்க போகிறோம். இந்த கேமுடைய பேர் மறக்க முடியுமா. மறக்க முடியுமா ஒரு மெமரி கேமா தான் இருக்க போகுது. எல்இடில 20 பாக்ஸஸ் இருக்க போகுது. அதுல வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் உடைய கிஃப்ட் இமேஜஸ் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் நம்பர்ல நாகேஷ் சார் இருக்காரு அப்படின்னா அவர் தான் 18லயும் இருப்பாரு. அண்ட் நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஆக்டர் தான் அடுத்து நம்பர் 20ல கூட இருக்கலாம். ஸோ அவங்களுடைய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் குறிப்பா அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் உடைய ரியாக்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து உங்ககிட்ட கேள்விகள் கேட்க வர போறது நம்மளுடைய ஜட்ஜஸ். அழகா அவங்க அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் உடைய ரியாக்ஷனை காட்ட போறாங்க. நீங்க எந்த ஆக்டர் எந்த பாக்ஸ்ல இருந்தாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு பஸர் பிரஸ் பண்ற டீமுக்கு தான் ஒரு பாயிண்ட் போக போகுது. அண்ட் இந்த ரவுண்டோட முடிவில் உங்களுக்கு கிடைக்க போறது 5 தங்க கட்டிகள். ஸோ மறக்க முடியுமா இந்த ரவுண்டை விளையாடுறதுக்காக புது வசந்தம் குடும்பத்தில் வரப்போறது நம்மளுடைய சண்முக மாமா அண்ட் திருமாமா. ஓகே, ஸோ இவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளுடைய கயல் குடும்பம் விளையாடுறதுக்காக கயல் குடும்பத்தில் வரப்போறது நம்மளுடைய காமாட்சிமா அண்ட் மூர்த்தி. புது வசந்தம் அண்ட் கயல் குடும்பத்துல இருந்து 2 பேருமே வந்தாச்சு. எல்இடில கிஃப்ட் இமேஜஸ் டிஸ்ப்ளே ஆக போகுது. அண்ட் உங்களுக்கான டைம் 1 minute. and the images are அத்தாடி. ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கான கேள்வியை அழகான எக்ஸ்பிரஷன் மூலமா நடிச்சு காமிக்க வர போறது நம்மளுடைய கனிகா மேம். நான் சொல்லும் சொல்லில் மழலை கிளி உன் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. The first reaction is
இப்போ பார்த்த ரியாக்ஷன் எந்த நம்பர்ல இருந்துச்சு? அந்த யார் அந்த ஆர்டிஸ்ட்? 4:10 இருந்தது 4:10 அந்த ரியாக்ஷன் இருந்துச்சு. அந்த ஆக்டர் எனக்கு தெரியும். ஓகே, சொன்னது ரைட்டா தப்பான்னு பார்த்தறலாம். ஓகே, சோ இவங்களுக்கு 4:10 அந்த ரியாக்ஷன் கரெக்டா சொன்னதால இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போகுது. ரியாக்ஷன் இஸ் எஸ். சோ பஸர் பிரஸ் பண்ணிருக்காங்க புது வசந்தம் குடும்பம். எந்த ஆக்டர் எந்த பாக்ஸ்? மனோரமா. மனோரமா. எந்த நம்பர்? 9. இன்னொன்னு 16. கரெக்ட்டா சொல்லுங்க. கடைசி வாய்ப்பு. ஓகே. ஓகே, மனோரமா ஆச்சி 9 and 16 அப்படினு சொல்லிருக்காங்க. இது கரெக்ட்டா? தப்பு. இப்போ வரைக்கும் கயல் ஒரு பாயிண்ட் எடுத்து லீடிங்ல இருக்கீங்க. and the next reaction. ரெடி. நிகழ்ச்சியில் ஒரு ட்விஸ்ட். சொல்லுங்க, யார் அந்த ஆக்டர், என்ன நம்பர்? சரோஜா தேவி. 16. ஓகே, சரோஜா தேவி 10 and 16. கரெக்ட்டா? ரைட்டா தப்பா? இப்போ வரைக்கும் கயல் டீம் தான் ஒரு பாயிண்ட் எடுத்து லீடிங்ல இருக்கீங்க. and எல்லா ரியாக்ஷன்ஸுமே வந்து ரொம்ப அழகா கொடுத்தா நம்மளோட கனிஹா மேம். thank you so much. you can please take your seats. so அடுத்த செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கிறதுக்காக let's welcome the gorgeous இனியா மேம். ஸோ இப்போ வந்து மேம் வந்தாச்சு. இப்போ எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 2 டீமுக்கும் இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். என்ன ஆப்ஷன் அப்படின்னா, உங்கள் டீமில் இருக்க ஒரு ஆளை நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஷாலினி இன்னு புது வசந்தம் குடும்பத்திலையும் ஷஃபிள் பண்ண போறாங்க. ஸோ சண்முக மாமா போயிட்டு எங்களுடைய செல்வி வர போறாங்க. ரெடியா? and the next reaction is எஸ். புது வசந்தம் குடும்பம் பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. எந்த ஆக்டர் and என்ன நம்பர்ஸ்? மனோரமா தான். மனோரமா மேம் நம்பர்ஸ் 8:13. ஓகே, கரெக்ட்டா தப்பா? தப்பு. சோ பஸரை பிரஸ் பண்ணி புது வசந்தம் குடும்பம் தப்பா சொன்னதுனால உங்க கயல் குடும்பத்துக்கிட்ட கேளுங்கப்பா. எங்க கயல் குடும்பம் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாங்க. சொல்லுங்க. 7:15. 7:15. சரோஜா அம்மா. ஆக்சுவலி அதுல இருக்கிற ரியாக்ஷன் தான் எங்களுக்கும். சொல்லிட்டாங்களே. அப்புறம் ஏன் பஸரை பிரஸ் பண்ணல? இல்ல, அம்மா வந்து எப்படியும் அவங்க தப்பா சொல்லுவான்னு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்துச்சு. நான் சொல்றேன். ஓ மை காட். கயல் குடும்பம் வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நீங்க இனி பாயிண்ட்ஸ் எடுக்கவே இல்ல. இப்போ எடுப்போம். பார்க்கலாம். ஓகே. நீங்க ஏன் இன்னும் பஸர் பிரஸ் பண்ண போகல கயல் குடும்பம்? ஹலோ. ஆமா. இதுக்கப்புறம் அடிச்சா என்ன, அடிக்காட்டி என்ன? பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க புது வசந்தம் குடும்பம். யார் அந்த ஆக்டர், என்ன நம்பர்ஸ்ல இருக்காங்க? 13, 17 எம்ஜிஆர். புது வசந்தம் குடும்பம் 13 and 17 எம்ஜிஆர்னு சொல்லிருக்காங்க. இது ரைட்டா தப்பா? ஓகே, சோ நீங்க தப்பா சொன்னதனால அப்படியே கயல் குடும்பத்துக்கு அந்த ஆப்பர்சூனிட்டி வருது. 14 and 17 எம்ஜிஆர். 14, 17 எம்ஜிஆர்னு சொல்லிருக்கோம் கயல் குடும்பம். ரைட்டா ராங்கா? நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் சோகம் என்ன அப்படின்னா எங்க டீம்னால நம்பவே முடியல. அடுத்ததாக என்ன ரியாக்ஷன்? நம்பியார் 5 and 18. புது வசந்தம் குடும்பம் நம்பியார் 5 and 18 சொல்லிருக்காங்க. கரெக்டா தப்பா? It is a medical miracle. முதல் முறையா எங்க புது வசந்தம் குடும்பம் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆனா விளக்கு அணைய போற நேரத்துல ஜோதி பிரகாசமா எரிஞ்சு என்ன பிரயோஜனம்? லாஸ்ட் இதுவும் நாங்க கண்டுபிடிச்சா ஸ்லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. சோ அப்போ மறக்க முடியுமா இந்த ரவுண்ட்ல யாரு வின்னர் அப்படிங்கிறது தெரியும். சோ நம்மளுடைய கயல் குடும்பம் தான் வின்னர். வெற்றி வந்து என்னை சேரும். ரொம்ப ஒரு டஃப்பான ரவுண்டா இருந்தது இது. மறக்க முடியுமா? கரெக்டா நம்பர்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும், ரியாக்ஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்படி
உண்மையாவே ரொம்ப நல்லா விளையாண்டு 3 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணிருக்காங்க கயல் குடும்பம். குட் ட்ரை புது வசந்தம் குடும்பம். அடுத்த ரவுண்ட்ல நம்ம விட்டதை பிடிக்கணும். ஓகேவா? கயல் குடும்பம் இந்த ரவுண்ட வின் பண்ணதுனால அவங்களுக்கு 5 தங்க கட்டிகள்.